வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. தேசநெட் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 1997 ஆரம்பிக்கப்பட்டது. தேசம் சஞ்சிகையாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நீண்ட பயணத்தில் மேற்கொண்டிருக்கின்றது. 1997 முதல் அது ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதலாகவே அதனுடைய பிரதான அம்சமாக இருந்தது முரண்பட்ட கருத்துக்களுக்கான களத்தை அமைப்பது. கருத்து ரீதியான முரண்பாடுகளை கருத்து ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் வெளிக்கொண்டு வருவதுதான் எங்களுடைய ஊடகத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருந்தது. அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு உரையாடலை வளர்க்க வேண்டும் என்றது மிக முக்கியமான விடயமாக நான் கருதி இருந்தேன். கிட்டத்தட்ட நீண்ட கால எங்களுடைய ஆயுத போராட்டம், விடுதலை போராட்டம் போன்றவை ஆயுதங்கள் மட்டுமே பேசிய ஒரு காலத்துல இருந்து அங்கு கருத்து சுதந்திரங்கள், எழுத்து சுதந்திரம் போன்றவை மறுக்கப்பட்ட நிலையில புலம்பெயர் தேசத்துல இவ்வாறான ஒரு ஊடக சுதந்திரத்தோடு செயற்பட வேண்டியது அவசியம் மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் தேசம் சஞ்சிகையாக ஆரம்பித்தது. அதன் பிறகு தேசம் நெட்டாக வளர்ச்சி அடைந்தது. லண்டன் குரல், லண்டன் உதயன் பத்திரிகை மற்றும் இப்பொழுது தேசம் திரை, தேசம் டியூப், தேசம் குரல் என்று வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியில தான் நாங்க இந்த உரையாடல் அமைய இருக்கிறது. அதற்கு அந்த உரையாடலுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த சிலருடைய கருத்துக்களை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். ஜெயபாலன் அவர்களே, எவ்வளவு ஆத்திரம் வருதுன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க எங்களோட போராட்டத்தை கொஞ்சப்படுத்துங்க. நாங்க போராடின எங்களுக்கு எப்படி இருக்கு சின்ன வயசுல? நீங்களும் எத்தனை பேர் முழுக்க புலட்ல டெலவுல போன முழு பேரும் சின்ன வயசுலாம் போனவங்க. நிறுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு சொல்லி கிடக்கு. இது ஒரு ஸ்டார்ட்டா சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நீங்க பேட்டி காணுன்னு எவ்வாறான நபர்களை போய் பேட்டி காணுங்க. ஆனா விடுதலை புலிகள்ல போராட்டத்தையும் மாவீரர் தியாகங்களையும் மக்கள்ல தியாகத்தையும் கொச்சப்படுத்தாதுங்க. இதோட நிறுத்தி கொள்ளுங்க இருக்குது. ஆனா நீங்க நினைக்க கூடாது தப்பலாமன்னு சொல்லி. ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு துறவும் உங்களோட பிள்ளைகளை சுற்றி நிற்கும். நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்குள்ள உங்களோட துரோகிகள் என்று நாங்க சித்தரிச்சு விமர்சிக்கக்குள்ள உங்களோட புள்ள பார்க்க போகுது. என்னப்பா இப்படி என்று சொல்லி வருதுண்டு. அப்ப நாங்க உங்களோட வரலாறை போட போறோம். நீங்க செய்த வரலாறு, மைந்தாட்ட காசு வாங்கினதுல இருந்து எல்லாம் நீங்க எப்படி செயல்பட்டீங்க, எப்படி புலட்ல இருந்து செயல்பட்டீங்க, எப்படி புலட்ல இருந்து கொள்ளையடிச்சிங்க, எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி ஒட்டுக்குழுக்களுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க, இப்ப எங்களோட இன விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தி எப்படி சம்பளம் உழைச்சு கொண்டிருக்கிறீங்கன்ற விடயத்தை உங்களோட புள்ளியல் படிக்க போகுது. அப்ப இனி புள்ள படிக்க போகுது. அப்ப எவ்வளவு கேவலமான திட்டத்தை நீங்க செய்ய போறீங்க. ஜெயபாலன் அவர்களே, உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஒருவன் விஸ்வரூபம் எடுப்பானண்டா நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க துரோகிகள். அரசாங்கத்துக்கு எதிராக உங்களை போல துரோகிகளுக்கு எதிராக விளங்கி கொள்ளுங்க. இதை மட்டும் அரசாங்கத்தால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எங்களுக்கு புலிகளுக்கு ஜனநாயகத்துல உரிமை இருக்கு, ஜனநாயக ரீதியாக கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஜனநாயகத்துல ஈடுபடுறதுக்கு அரசாங்கத்தால அனுமதி இருக்கு எங்களுக்கு. ஆனா உங்களை போல துரோகிகளுக்கு தாயத்துல இருக்கிற மக்களை, புலத்துல இருக்கிற மக்களை ஜெயபாலனுக்கு பேட்டி கொடுக்காங்க. உண்மையான தேசிய தலைவர் உப்புல வாழ்ந்த, நீங்கள் சாப்பிட்டு வளர்ந்த, பயிற்சி பெற்ற உண்மையான போராளி என்று சொன்னா நீங்க ஜெயபாலனுக்கு பேட்டி கொடுக்க கூடாது. தாயத்திலையும் புலத்திலையும் அதே மாதிரி மக்களும் எந்த அமைப்பில் இருந்தவனும் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜெயபாலனுக்கு இவனுமே பேட்டி கொடுக்க கூடாது. மக்களும் புலத்திலையும் தாயத்திலையும் நாங்க புலிகளாகிய நாங்கள், போராளிகளாகிய நாங்கள் உண்மைக்காக சொல்றோம். நாங்க தான் போராடினோம். அப்ப நாங்க சொல்றது இதையாவது கேளுங்க. இதையாவது கேளுங்க மக்களே, இதையாவது கேளுங்க போராளிகளே. ஏன்னப்பா நீங்க வித்து பிழைக்கிறீங்க? ஜெயபாலன் ஒன்றை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. விமர்சனங்களாக முன்வையுங்கள் என்ற கருத்துக்கு மாறுபட்ட கருத்து விடுதலை புலிகள் இயக்கம் எப்பொழுதும் கொண்டதில்லை. ஆனால் விமர்சனங்களை விஷமத்தனமானதாக, எதிரிகளுக்கு அதனால் நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படக்கூடியதாக, எங்களை பாதிக்கக்கூடியதாக வைக்காதேங்கன்றதுதான் நாங்கள் சொல்றோம். இப்ப நாங்கள் செய்ததை செய்யல என்று சொல்லுங்க, நாங்க சொல்ல இல்லை. அதன் உண்மையை, ஆழத்தை அறிஞ்சு நீங்கள் அதை பொது வழியில பேசினால் அதை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க மாட்டோம். இப்ப இந்த டொமினிக்கின்ற பொடியனை கூட்டி கொண்டு கதைக்கிறீர்கள். டொமினிக்கின்ற பொடியன் உங்களோட கதைக்கிறதுல இருந்தே தெரியும் அவன் ஒரு இப்படியான ஒரு ஆளன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப தன்னுடைய தந்தையார்ன்றதை மறைச்சு, தன்னை யார்ன்றதை மறைச்சு இந்த இயக்கத்துக்கு பின்னால உழன்று கொண்டு தெரிஞ்சிருக்கிறான். ஒரு அநாதை பொடியனை பாதுகாக்கிறதுக்கான வேலையை தான் எங்கட போராளிகள் செய்திருக்கிறார்களே தவிர இவனை இயக்கமாக்குறது அவங்களோட நோக்கமே இருந்திருக்காது. ஆனா அந்த கால ஓட்டம் மாறி வரும் பொழுது, இவன் பேசல வளர்ந்து பெரிய ஆளா வரும் பொழுது இயக்கத்துக்கு கூட்டி கொண்டு போயிருப்பாங்க. இவன் கண்ணால கண்டதை வச்சு கொண்டு அதை உண்மை என்று கதையா சொல்றான். நீங்கள் அதை புலிகள்கிட்ட மக்களை சுட்டு சொல்லி நீங்கள் இன்டர்வியூ பண்ணி ஊடகத்துல வர்றீங்க.
இப்படியான இடத்துல எதிர்காலத்துல என்ன செய்யணும், எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகணும்ன்றது சம்பந்தமா பேசுங்கோ பேசுங்கோ பேசுங்கோ. கடந்த காலத்தை பேசாதேங்கோ. கடந்த காலத்தை பேசுறதால ஒரு பொட்டு புண்ணியம் இல்லை. நடந்தது முடிஞ்சது, ரைட்? எக்ஸிட் தான். அதுக்குள்ள போனா வெளியில போட்டுது. அதை பேசாதேங்கன்னு சொன்னா நீங்கள் டொமினிக்கிட்ட படிக்கிறத கூட்டி கொண்டு வச்சு கொண்டு அவனை கூட்டி கொண்டு வச்சு இவனை கூட்டி கொண்டு வச்சு போட்டு நீங்கள் ஜனநாயகம் பேசுறேன்னு எங்களுக்கு வகுப்படுத்த கூடாது. ஜெயபாலன், நாங்கள் புலிகள் பாசிசவாதிகள் கடம்போக்காளர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. விளங்குதானே? நாங்கள் எங்களுக்கு நீ மனநோயா ஐயா? நாங்கள் புலிகள் இயக்கத்துல போய் சேர்ந்து எங்கட மக்களை வதைக்கிறதுக்கும் நீதியத்தை வேலை செய்வதற்கும் உங்களோட செயல்பாட்டை அவதானிக்கும் போது நீங்கள் யாருக்காக செயல்படுறீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு இடம் பெறுதல்லோ. அப்படி வரையக்குள்ளதான் நீங்கள் அந்நிய உளவுத்துறைகளின் நிகழ்ச்சிகளில் செயல்படுறீர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடத்துக்கு வாரம். விளங்குதானே? அது நீங்கள் தான் பிரிஞ்சு கொள்ளணும். எங்களுக்கு தெரியும் துணுக்கால அப்படி ஒரு 5000 பேருக்கு கடத்தி வச்சிருக்கோம் இல்லை, புலிகள் அடைக்கவும் இல்லை, எதுவும் இல்லை, அவ்வளவு பேர் எங்க சுட்டதும் இல்லை. புலிகள் யாரை சுட்டிருந்தாலும் அவர்களை கொண்டு பொது வழியில சுட்டிருப்பார்கள். மறைவில் யாரையும் சுட்டதில்லை. மாத்தியக்கங்களை சேர்ந்த சிலர் இந்த இந்திய ராணுவ காலத்துல இந்திய படைகளோட வந்து நின்று இங்கே உள்ள செயற்பாடுகள்ல சம்பந்தப்பட்ட சிலரை வந்து இயக்கம் சந்தியை கொண்டு வராம சுட்டிருக்கும். அது ஒரு 10-20 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆக கூடுனது 50 பேர் வச்சு கொண்டீங்கன்னா கூட பயிர் வேல களை இருக்கும் ஐயா. களைய புடுங்கித்தான ஐயா பயிரை காப்பாற்றணும் விவசாயி. நீங்கள் உங்களின் தரத்தை நீங்களே தாழ்த்துற மாதிரி கிடக்கு. இவனுக்கெல்லாம் போய் பேட்டி கொடுத்தோண்டு ஒரு தேசிய மண்டா என்ன, விடுதலை புலிகளின் சித்தாந்தம் என்ன என்று சொல்லி தொடர்ச்சியாய் புலிகள் ஏதோ அராஜகம் செய்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறவனுக்கு நீங்கள் போய் உங்களோட கௌரவத்தை வித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். எப்போ நீங்கள் இவனோட பேட்டி கொடுக்க துவங்கினீங்களோ அண்டையிலேருந்து உங்களுக்கு இருந்த மரியாதை தமிழ் தேசியத்தின் ஆக்கள் இடைவெளி கூடினதை நான் அவதானித்தேன். அது நீ உங்களோட விருப்பம். விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு தமிழன் தலைநி வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள தமிழன் என்று சொல்ற அளவுக்கு வந்தது இந்த விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு பிறகு. மதவாட்சிய தாண்டைக தமிழன் நெஞ்ச நிமித்தி கொண்டு போனது இந்த விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் வளர்ந்த பிறகுதான். ஒட்டுக்குழுக்கள் என்று தான் சொல்லலாம். 86ஆம் ஆண்டு தடை இயக்கங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தடை செய்யப்பட்ட பிறகு என்ன எத்தனையோ பேர் இன்றைய கௌரவமா போய் வேற நாடுகள்ல இருந்து வாழ்ந்து தமிழ் தேசியத்தோட வாழ்றாங்க. எங்க ஒட்டுக்குழுக்கள் ஆகிறாங்க என்றால் திரும்ப போய் இராணுவத்தோட இருந்து தமிழினத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினவங்களை தான் ஒட்டுக்குழுக்கள்ன்றது. இவரெல்லாம் ஒரு ஆளண்டு நீங்கள் போய் இவர் உங்களோட மரியாதையை கெடுத்து கொண்டு தெரிகிறீர்கள் என்ன? இன்றைக்கு தமிழெல்லாம் ஃபுல்லா மாவீரனால் எழுச்சி கொள்ளுது. எங்க இவியல் பெரிய வீர தீர ஆக்கலண்டா செய்யட்டும் பார்ப்போம். அப்படி ஒரு இதை ஒரு ஒரு 10,000 ஜனத்தை கூட்டி இவியல் ஒரு நிகழ்ச்சி செய்யட்டும் பார்ப்போம். உலகத்துல எங்கேயோ ஒரு நாட்டிலே 7 மண்டா செய்யட்டும் பார்ப்போம். இவனெல்லாம் ஒரு மனுஷன் நீங்கள் போய் இவன்கிட்ட போய் காய்ச்சி நிற்கிறீர்கள். பல்வேறு தரப்பில இருந்தும் சில இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான பதிவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அந்த கருத்து சுதந்திரத்துக்கான எதிரானது என்று அல்லாமல் அதுதான் கருத்து என்று நிலைநாட்ட அடிப்படையில மதி எங்களுக்கு நண்பர் அறிமுகமானவர், என்னுடைய நண்பரும் கூட. அவர் எப்படி பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியல. அதே போல இன்பராசா அவரோடையும் நாங்கள் ஒரு நேர்காணல் நடத்தி இருந்தேன். அதற்கு பிறகு எங்களை அவ்வளவு தூரம் அறிஞ்சிராத துணுக்காயில இருந்த ஒரு சிலர் மற்றும் இன்னும் ஒருவர் ஒரு பதிவு செய்திருந்தார். இதுகளை பார்த்திருப்பீங்க. இப்ப இதுல என்னென்றால் இதுல என்ன சொல்ல வருகின்றார்கள் என்ற விடயத்துல தான் அந்த விடயத்துக்குள்ள போறதுக்கு முதல் இந்த கருத்து சுதந்திரம் தொடர்பில் என்ன இன்றைக்கு அது எப்படி பார்க்கப்படுகிறது என்றதை நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்வோம். இதுல வந்து மிக முக்கியமானது கருத்து சுதந்திரம் தொடர்பில் பிரான்ஸ் நாட்டினுடைய பதிவாளர் சொல்றார், I disapprove of what you say, but I defend to the death your right to say it. அவர் என்ன சொல்றாருண்டா, எனக்கு உங்களுடைய கருத்துல எந்த விதமான உடன்பாடும் இல்லை, ஆனால் அந்த சொல்வதற்கான உங்களுடைய அந்த உரிமைக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அதே போல ஆர்டிகிள் 19 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகிள் 19 பிரிவு என்ன சொல்லுதுண்டா, guarantee everyone the right to hold opinions without interference and the freedom to seek, receive and impact information and ideas through any media regardless of border. அப்ப இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எல்லாருக்கும் எந்தவித தடையும் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருப்பதற்கு, அந்த கருத்துக்களை தேடுவதற்கு,
அந்த கருத்துக்களை பெறுவதற்கு உரிமைகள் இருக்கின்றது. அது எல்லைகளை கடந்தும் அதனை செய்ய அந்த உரிமை இருக்கின்றது என்று சொல்லுவது. அப்ப இந்த அடிப்படையில இருந்துதான் ஊடகங்களுடைய சுதந்திரம் செயற்பாடுகள் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமைகள் எப்படி போகுது என்றால், கருத்துக்கள் என்றது தங்களுக்கு சார்பான தாங்கள் சரியென்று சொல்கிற கருத்துக்கள் மட்டும்தான் ஊடக பரப்பில வெளிவரணும் என்ற அடிப்படையில பல்வேறு விஷயங்களும் அழுத்தங்கள் வைக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஊடகம் சுயாதீனமாக இயங்குவதற்கு எதிரான கருத்துக்கள் இங்க பயன்பெறுது. இதுல இந்த சிந்தனை போக்கு வெறுமனே ஒரு குறிப்பிட்ட பகுதியினரிடம் மட்டும் இருப்பதாக சொல்லிவிடாது, பல்வேறு தரப்பினர்கிட்டையும் இருக்குது. ஆனா இது நீண்ட காலமாக எங்க செறிவடைஞ்சிருக்குன்னு சொன்னார். இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்துல ஆயுதங்களை கொண்டிருந்து அது பிறகு இணைய இயக்கங்கள் ஒடுக்கப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் முற்றுமுழுதான புக பிரதிநிதித்துவத்தை துப்பாக்கி முனையில வரித்து கொண்டதோட அங்க இந்த கருத்து சுதந்திரம் என்றது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அதுகின்ற தொடர்ச்சியை நாங்கள் துரதிருஷ்டவசமாக இப்ப தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அன்றைய காலத்துல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இல்லாத எழுத்துக்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியில இருந்து வெளிவரையில இப்ப கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக விடுதலை புலிகளுடைய ஊடகங்கள்ல இருந்து வர செய்திகள் விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமை அங்க இல்லை. மற்றது சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சியும் பெரும் வளர்ச்சி கண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சுதந்திரத்தோட செய்யறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பலர் அந்த சுதந்திரத்தை கூட அனுபவிப்பதற்கு இன்னும் தயக்கமான நிலைமையிலேயே இருக்கின்றார்கள். காரணம் என்னென்றால் அதற்கான எதிர் விளைவுகள் இன்னும் ஆபத்தானதாக அமையலாம் என்ற ஒரு அச்சம் இன்றைக்கும் மக்கள் மத்தியில இருக்குது. அதை உறுதிப்படுத்துற மாதிரி விடுதலை புலிகள் சார்ந்து கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் அந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றது மிக வேதனையானது. இது கிட்டத்தட்ட சர்வதேச உலகம் முழுக்க விடுதலை புலிகளையும் பெரும் தொகையானோர் இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பாகங்கள்லையும் போய் அரசியல் தஞ்சம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களும் சர்வதேச மனித உரிமைகளை பாவித்து தங்களுடைய மனித உரிமைகள் மீறப்படுகிறது, தங்களுடைய கருத்துக்கள் மறக்கப்படுகிறது என்ற அடிப்படையில உலக நாடுகள்ல போய் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தஞ்சம் பெற்ற நாடுகள்ல இருந்தே அவர்கள் மனித உரிமைகளுக்கு எதிராக செயற்படுறார்கள் என்ற ஒரு முரண் நகை ஆனதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. இதுல அப்ப இந்த விஷயங்களுக்கு போறதுக்கு முதல் சிலர் என்னுடைய காணொலிகள் தொடர்பாகவும் எங்களோடு உரையாடியவர்கள் கூட அது சம்பந்தமான பதிவுகளை போட்டிருக்கிறார்கள். இப்ப இதுல நாங்கள் ஒரு ஊடக நேர்மை தன்மை ஒன்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையில நான் யார் என்பதையும் அறிமுகப்படுத்துறது வெள்ள முக்கியம் நினைக்கிறேன். என்னென்றால் நான் 1971 ஆண்டு பிறந்திருக்கிறேன். நான் பிறந்தது அனுராதபுரம் தென்பகுதி. அன்றைய காலத்துல தமிழர்கள் பெரும்பான்மையான அந்த பகுதி என்று சொல்லப்படுது அனுராதபுரம். 1971 இருந்து அந்த 71 கலவரம், ஜேவிபி கலவர காலகட்டத்தில் பிறகு 77 கலவரத்தை அடுத்து நாங்கள் எல்லாரும் அம்மாவுடைய ஊரான யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டைக்கு வருகின்றோம். வட்டுக்கோட்டையில இருந்த பொழுதும் நாங்கள் விடுமுறை காலங்கள்ல அனுராதபுரம் போய் வர்றது வழக்கம். அப்பா அனுராதபுரத்தில் தான் பணியாற்றி இருந்தார். அந்த நேரத்திலேயே அப்பா ஒரு தீகா திராவிடர் கழக சமய மறுப்பு உடைய ஒருவர், திராவிட கழகத்தின் பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒருவர். அவருக்கு அந்த காலத்துல ஜேவிபியினுடைய ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு. அந்த அமைப்பில சேர்ந்து செயற்படையில்லை, ஆனால் அவர் ஒரு வெளியில இருந்து ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கிறார். அவருடைய தொழில் காரணமாக அவர் அனுராதபுரத்தில் தான் 85ஆம் ஆண்டு வரைக்கும் செய்தார். 85ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகளுடைய தாக்குதல் ஒன்று அனுராதபுரத்தில் நடத்தப்படுது. அந்த தாக்குதல்ல சிங்கள பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதை தொடர்ந்து அங்கே ஒரு பதட்டம் உருவாகுது. அந்த பதட்டத்துல அப்பகுதியில இருக்கிற தமிழர்கள் அனைவரும் போய் ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு அலுவலகத்துல போய் தஞ்சம் அடைகின்றார்கள். அந்த தஞ்சமடைந்த இடத்துக்கு பாதுகாப்பு அளித்த இராணுவ வீரன் அந்த தஞ்சமடைந்திருந்தவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்கிறார். அப்படி துப்பாக்கி பிரயோகம் செய்து வருகின்ற பொழுது அப்பாவினுடைய பக்கத்துல அந்த துப்பாக்கியை நின்றுகின்ற பொழுது அவருடைய சன்னங்கள் முடிந்து விட்டது. துப்பாக்கி ரவைகள் முடிந்து விட்டது. அவர் மீளவும் துப்பாக்கி ரவைகளை போட்டு
துப்பாக்கியை இயக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு மேலதிகாரி வந்து அவரை தலையில சுட்டு கொள்ளுகிறார். இல்லை என்றால் அன்றைக்கு அந்த இடத்துல என்னுடைய தகப்பனாரும் அன்று மரணத்திற்கான வாய்ப்பும் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தோடு அவர் ஓய்வு பெற்று யாழ்ப்பாணத்திலேயே வந்து தங்கிவிட்டார். அதுக்கு பிறகு நாங்கள் விடுதலை போராட்ட காலத்துல எல்லாத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல்வேறு இயக்கங்கள், செயற்பாடுகள், படுகொலைகள், தண்ணீர் மின் கம்பத்துல கட்டப்பட்டு துரோகி என்று ஒட்டப்பட்ட விடயங்கள், பல்வேறு இயக்கங்களுக்கு இடையில நடந்த மோதல்கள், டெலோ மீது விடுதலை புலிகள் நடத்தப்பட்ட தாக்குதல், அதுல வந்து சங்கரலால் உட்பட 10 பேர் வரையான தமிழ விடுதலை இயக்க போராளிகள் சங்கரத்தில சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த வீட்டை நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வீட்டில இருந்துதான், மட்டுக்கோட்டையில இருந்து மட்டும்தான் தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய உடல்கள் எடுக்கப்பட்டது. வேறு ஒரு இடத்திலிருந்து அவர்களுடைய உடல்கள் எடுக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு இந்திய இராணுவத்தினுடைய வருகை, அந்த காலகட்டத்துல டெலோ உண்ட எங்களுக்கு சங்கர்லாலோட கொஞ்சம் தொடர்பு இருந்தபடியால் எங்களுடைய ஊர் வந்து கொட்டி சுட்டி என்றது அது மிக உள்ளுக்குள்ள மட்டுக்கு போக்குவரத்து பாதையே இல்லாத ஒரு இடம். வெள்ள வாய்க்கால் தண்ணி ஓடுற பாதையில தான் நாங்கள் நடந்து போய் வர வேணும். அப்ப அதுல அது ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்தபடியால் இயக்கங்கள் வந்து அங்க தங்கி இருக்கிறது, புளட் வந்து தங்கி இருந்தது, டெலோ வந்து தங்கி இருந்த முகாம் அடித்திருந்தது. அப்ப அதன் மூலமாக சில தொடர்புகள் வந்து சங்கர்லால் வந்து எங்களுடைய வீட்டுல தான் பெருந்தொகையான அந்த காலகட்டத்துல வந்த பெருந்தொகையான ஆயுதங்களை வந்து எங்களோட பெட்டி ஒன்றுல மரப்பெட்டி ஒன்றுல பூட்டி வச்சிருந்த ஒரு பெரிய மரப்பெட்டி ஒன்றுல டெலோ இயக்கம் தாக்கப்படுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முதல் தான் நாங்கள் அந்த காலகட்டத்துல நான் நினைக்கிறேன் 85 காலகட்டத்துல நினைக்கிறேன் உமாமகேஸ்வரன் சுழிபுரத்துக்கு வந்திருக்க வேணும். அந்த ஆர்வேட்ட படுகொலையும் அப்பதான் நடந்தது. புலட் நடத்தின மிக மோசமான படுகொலை, ஆர்வேட்ட படுகொலை அங்கதான் நடந்தது. அப்ப உமாமேஸ்வரன் வந்ததால அந்த பகுதிகள் வந்து தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளையும் இறங்கி இருந்தார்கள். அப்ப அதால நாங்கள் சங்கர்லாலுக்கு சொல்லி அந்த எங்களோட வீட்டுல இருந்த ஆயுதங்கள் எடுக்க சொன்னது. அது ஆயுதங்கள் அவர் எங்கள் வீட்டுல அக்காவை 2 பேர் வந்தவர். அண்ணா வந்து 83ஆம் ஆண்டு நடந்த படுகொலை, சிறை படுகொலையில கேள்விப்பட்ட உடனே அதுல உணர்ச்சி வசப்பட்டு அவர் விடுதலை தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தோட இணைகிறார். வெளிக்கடை படுகொலை தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தோட இணைகிறார். அதுக்கு பிறகுதான் இந்த டெலோவுடைய தொடர்புகள் வருது. டெலோ வந்து பார்க்கிறார். அதுக்கு பிறகு டெலோ புளோட்ல இருந்து சங்கர்லால் வந்து இந்த ஆயுதங்களை வச்சுட்டு பிறகு எடுத்துக்கொண்டு போறார். அதே பிறகு புலட்டுடைய தொடர்பு வந்து அவர்கள் சில முகாம்களை நடத்துகிறார்கள். சில போராளிகள் பெண்கள் வந்து எங்களை வீடுகள் தங்கி இருந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துக்குள்ள ஒரு பிளவு வருது. அதுல பிளவுல வெளியேறின தீப்பொறி குழுவினர் எங்களோட வீட்டுல தங்கியிருந்த சில ஆண்டுகள். சோ இவ்வாறு அன்றைய காலகட்டத்துல அந்த மண்ணில வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு இயக்கத்தோட பல்வேறு இயக்கங்களோடையும் வருகிறது. அது குறிப்பாக ஒரு இயக்கம் இல்லை, பல்வேறு இயக்கங்களோடையும் வருது. அப்படி எங்களுக்கும் இந்த பிளாட் டிபிஆர்எல் டெலோ போன்ற இயக்கங்களோட ஏதோ ஒரு உறவுகள் வருதுன்னா அந்த பகுதியில முகாம்களை அமைச்ச வழியா. அதை விட நான் என்னுடைய இளமை காலத்துல நான் இந்த விடுதலை அமைப்பிலையும் சேரவும் சேரையில அதற்கான எண்ணங்களும் இருக்கையில இதனை தொடர்ந்து டெலோ அடிக்க 86ல மே மாதம் டெலோ தாக்கி அளிக்கப்படுது. அதுக்கு பிறகு அதுல வந்து விடுதலை புலிகள் தாக்கி அளித்த பிறகு ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போயினோம், ஒலிபரப்பில சொல்லினோம், தமிழ் விடுதலை இயக்கத்தில் இருந்தவர்கள் யாரேனும் நீங்கள் வச்சிருந்தால் கொண்டு ஒப்படைக்க சொல்லி, அப்படி வைக்க தவறினால் அவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஒலிபரப்பில சொல்லிக்கொண்டு போறதுக்கு இருக்கலாம். இப்ப அதுக்கு பிறகு நாங்கள் டியூஷனுக்கு போய் வரைக்கும், தனியார் கல்வி நிலையங்களுக்கு போய் வரைக்கும், டவுனுக்கு போனோம் என்றால் அதுல ஆக்களை வெட்டி கொலை செய்து களத்து வேறையாக முண்டம் வேறையாக எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து வந்த அனுபவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஐபிகே வருது. ஐபிகே விடுதலை புலிகளுக்கு நடந்த சண்டை அதுல ஓடி திரிஞ்சது பார்த்துருக்கோம். ஐபிகே நான் வெளியேற அந்த காலகட்டத்திலேயே இந்த யுத்தம் அந்த நாட்டு வந்து இப்போதைக்கு தீராத அடிப்படையில நான் வெளியேறேன். அண்ணாவும் இயக்கத்துல அவர் இந்த இடப்பட்ட காலத்துலதான் என்னுடைய சகோதரன் வந்து முள்ளிக்குளத்துல விடுதலை புலிகளும் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்துக்கு நடந்த சண்டையில வந்து பலர் கொல்லப்படுறார்கள். ஒரு 3 நாள் நடந்த சண்டை நினைக்கிறேன். அதுலதான் என்னுடைய சகோதரனும் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய பல முக்கிய தலைவர்களும் அந்த இடத்துல கொல்லப்படுறார்கள். அந்த தாக்குதல் எப்படி நடந்ததுன்னு சொன்னால், அந்த காலகட்டத்துல பிரேமதாச அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் மிக நெருக்கமான உறவு ஏற்பட்டது. அதுலதான் அமதலிங்கம் அவர்களை படுகொலை செய்தது. அமதலிங்கம்
தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களை படுகொலை செய்வதற்கு இலங்கை இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்ல கொண்டு செல்லப்பட்டவர் தான் அந்த தலைவர்களை படுகொலை செய்கிறார். அதே மாதிரி புலனுடைய இந்த கேம்பை முகாமை அழிப்பதற்கும் இலங்கை இராணுவத்தினுடைய பாதுகாப்போட தான் விடுதலை புலிகள் அந்த முகாமை தாக்கி அழிக்கின்றார்கள். இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க விடுதலை புலிகள் அந்த முகாமை அழித்திருந்தார்கள். அப்படி இது எல்லா இயக்கங்களும் மாறி மாறி எல்லாரையும் படுகொலை செய்திருக்கிறது. இது விதிவிலக்கு என்று சொன்னால் நினைக்கிறேன் இபிஆர்எல்எஃப்பும் ஈரோஸும் பெரிதாக உட்படுகொலைகள்ல ஈடுபடையில ஈரோஸ் 2 பேரை படுகொலை செய்திருக்கணும். டிஆர்ஓ கந்தசாமி அவர்களை செய்திருக்கணும். மற்றபடி எல்லா இயக்கங்களுமே தங்களுடைய அதில் குறிப்பாக புளோட் விடுதலை புலிகள் டெலோ போன்றவை மிக மோசமான உட்படுகொலையில் ஈடுபட்டவர்கள். அதை விட சகோதர படுகொலைகள் எண்ணற்ற சகோதர படைகள் நடந்திருக்கு, மாறி மாறி இருக்கிறார்கள். ஆனா இந்த சகோதர படுகொலைகளை அல்லது கொலைகளை ஒரு கட்டமைக்கப்பட்ட என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரக்சரா செய்தது விடுதலை புலிகள். என்ன விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்களுக்கு அவ்வளவு கட்டமைப்பு ரீதியான பலமானவர்களாக இருக்கிறது. ஒரு ஏனைய அமைப்புகள்ல புளோட்லியோ டெலோலியோ இருந்தவர்கள்ல இந்த படுகொலைகளை புரிந்தவர்கள் என்று பார்த்தா ஒரு ஒரு சிறு பிரிவினர், விசுவாசமாக இருந்த ஒரு தலைவருக்கு விசுவாசமாக இருந்த ஒரு சிறு குழுவினர் தான் இந்த கொலைகள்ல ஈடுபட்டவர்கள். அவர்கள் அந்த அந்த அமைப்புகளுடைய கொள்கையாக இருக்கையிலே ஒரு ஆளை படுகொலை செய்யறதோ இதோ அந்த கொள்கையாக இருக்கையில வித்தியாசம் என்னென்றா விடுதலை புலிகள் ஒரு மிக இறுக்கமான கட்டமைப்பாக இருந்தது. அது இயக்க ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக கொள்கை ரீதியாக முடிவு எடுக்கப்பட்டுதான் இந்த கொலைகள் நடக்குது. அதுதான் இந்த 2 வித்தியாசம். ஏனைய அமைப்புகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏனைய அமைப்புகளால் நடத்தப்பட்ட படுகொலைகள் எழுந்தமானமாக அங்கிருந்த ஒரு சில உறுப்பினர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நடத்தப்பட்ட படுகொலை. விடுதலை புலிகள் அதை கொலை இயந்திரமாகவே செயற்பட்டு இருக்கிறார். அது பெரும்பாலான கொலைகள் பிரபாகரனுக்காக அல்லது பிரபாகரனால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை சம்பவங்களாகத்தான் நடந்திருக்குது. அப்ப இதுல இப்ப இந்த ஜனநாயக பிரச்சனை, இந்த ஊடக பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் போராட்டம் முடிவு ஒரு நீண்ட காலம் ஆகிட்டு. அப்ப அதுல இன்றைக்கு நாங்கள் இது சரிப்புல சம்பந்தமான ஏன் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்ற சம்பந்தமாக உரையாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்ப விடுதலை புலிகள் எடுக்கின்ற ஒரு முடிவு ஏக பிரதிநிதித்துவமான பிறகு தங்களுடைய அதிகாரத்தை தங்கள் மீது மட்டும் குவித்துக் கொண்ட பிறகு அவர்கள் தங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்றாலே அவர்களை தங்களை எதிரிகளாக பார்க்கிற ஒரு போக்கு ஏற்பட்டுட்டது. அப்ப அதுல இருந்துதான் இந்த தங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாரையும் துரோகிகள், ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இதுக்கு ஒரு விடுதலை புலிகளுடைய அந்த புலனாய்வு கட்டமைப்பும் மிக முக்கியமானது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுக்கு எதிரானவர்கள் மீது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்களை பரப்புறது, தவறான தகவல்களை கட்டமைக்கிறது, தங்களுக்கு எதிரானவர்கள் மீது அல்லது தங்களுக்கு ஆதரவு இல்லாதவர்களை தவறானவர்களாக காட்டுறது பொதுவாக நடக்கும். அதுக்கு பிறகு அவர்களை கொலை செய்யலாம், தண்டிக்கலாம், அதை கேட்கறதுக்கு ஒரு திறமை இருக்க மாட்டேன். இதை அவர்கள் மிக திட்டமிட்டு அதன் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சொன்னார்கள். கொள்ளையடிக்கும், கொலை செய்யும், ஒரு கட்டுப்பாடு இல்லை. அதே மாதிரி மற்ற இயக்கங்களுக்கும் இதே மாதிரி தவிர அவர்கள் பெண்களோட பழகிறது முறைகள் சரியில்லை அப்படி என்று பல்வேறு விஷமத்தான கருத்துக்களையும் பரப்புவார்கள். இதுக்கு இந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் வைக்கிறீர்கள். அடுத்தது அவர்கள் இன்னொரு பழக்கம் இருக்கு. இந்த மொசாட் அதுகளோட அவர்களுக்கு எடுத்த பயிற்சிகளை வச்சுக்கொண்டுதான் அவர்கள் இப்படி இலங்கை ராணுவம் மொசாட்டை எடுத்து மொசாட்டுடைய திட்டப்படி செயற்பட்டது. அதாவது 100 பேர் தமிழர்களை கொண்டா அதுல 2 புலி இருக்கும் என்ற மாதிரி விடுதலை புலிகள் தங்களுக்கு எதிரானவர்கள் 100 பேரை பிடிச்சு கொண்டா அதுல 2 பேர் தங்களுக்கு எதிரானவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில தான் இந்த செயற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதுல இருந்து இது என்னுடைய அன்றைய காலகட்டத்தில இருந்து ஒரு அனுபவமும் கூட. நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் கூட. யாழ்ப்பாணத்துல நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டுகள்ல மட்டக்களப்புல ஒரு புயல் அந்த பரீட்சைகள் நடத்தப்படையில்லை. உயர்தர பரீட்சைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்தப்படையில. ஆனா வடக்குல விடுதலை புலிகள் அறிவிக்கணும், வடக்குலையும் அதை நடத்தக்கூடாது. விடுதலை புலிகளுக்கு அந்த நேரம் இருந்த விஷயம் என்னென்றால், சோதனையை நடத்தினால், பரீட்சைகள் நடந்தால் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவார்கள், படிப்பார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் பல்கலைக்கழகம் செல்வார்கள்.
வேலை உத்தியோகங்களுக்கு சென்று விடுவார்கள். இந்த பாடசாலை இந்த சோதனையை குழப்பினால் எதிர்காலம் இல்லை என்ற ஒரு நிலைமை வரும். அப்படி எதிர்காலம் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்தால் அவர்கள் இயக்கத்துல வந்து சேருவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அதுக்காக அவர்கள் மட்டக்களப்புல புயல் வெள்ளம் வந்து பரீட்சைகள் நிப்பாட்டப்பட்டபடியால் வடக்கிலையும் அதை நிப்பாட்டுவோம் என்று ஒரு பிரச்சார மன்றத்தை மேற்கொள்கிறார்கள். அது மட்டக்களப்பு தமிழர்களுக்காக தாங்கள் கை கொடுக்கிறோம் என்ற அடிப்படை. இதை வந்து அங்க இருந்த ஒரு சிறு பிரிவினர் வந்து எதிர்த்தனர். அதுல நானும் ஒரு ஆள். அந்த 91ஆம் ஆண்டு பரீட்சை எழுத வேண்டிய ஒருவர் நானும். அப்ப நானும் இந்த போராட்டத்துல நாங்கள் பரீட்சை நடத்தப்பட வேணும். இந்த மட்டக்களப்புல வெள்ளம் வந்தாலும் அவர்கள் வெளிநாடு வேற இடங்களுக்கு வந்து பரீட்சைகளை எழுதுகின்றார்கள். அப்படி எழுதி அவர்கள் செல்கின்றார்கள். மற்றது நாங்கள் மட்டக்களப்புல வெள்ளத்தால பரீட்சை எழுதியதுக்காக வடக்குல பரீட்சைகளை நிப்பாட்டுறது வந்து எந்த பிரயோசனமும் இல்லை என்ற அடிப்படையில நாங்கள் அதுக்கு அது தேவையில்லை என்று இங்க வடக்குல வந்து பரீட்சைகள் நடத்தப்படணும் என்று குரல் எழுப்பினாங்க ஒரு சிறு பிரிவு. அப்ப இது சம்பந்தமான ஒரு மீட்டிங் வந்து யாழ் நகரத்துல நடந்தது. அந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட நாங்கள் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். அப்பொழுது வட்டுக்கோட்டைக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் யாழ் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருந்தவர் நினைக்கிறேன். அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப அவர் ஆயுதத்தோட துப்பாக்கியோட தான் சீருடியோட தான் அவர் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். மாணவர்களுடைய கூட்டம் தானே தான் அவரும் வந்திருந்தார். அப்ப அதுல வாக்குவாதத்துல நான் கேள்வி எழுப்ப வேண்டி வந்துட்டு, இது மாணவர்களுக்கான ஒரு கூட்டம் நடக்குது, நீங்கள் சீருடியோட துப்பாக்கியோட வந்திருக்கிறீர்கள். அப்ப அதுல இருந்து ஒரு சிறு முரண்பாடு ஒன்று வந்தது. அதுல அவர் பிற்பாடு நான் இந்த பாடசாலையை சேர்ந்து நான் என்ற விவரங்களை சேர்த்ததாக கேள்விப்பட்டேன். அதோட அடுத்த நாளே நான் அப்ப அங்க ஒரு பாஸ் சிஸ்டம் இருந்ததாகவும், அப்ப அந்த ஒரு வகையில பாஸ் எடுத்துட்டு நாங்கள் வெளிக்கிட்டோம். ஒரு சில தினங்கள்லயே நான் ஊரை விட்டு வெளிக்கிட்டேன். கொழும்புல வந்து பிறகு இங்கால வந்தேன். இது ஒரு சின்ன பின்னணி. இப்ப நான் அங்க சோதனை எழுதி இந்த பாஸ் பண்ணி இருப்பேன் ரெண்டு இல்லை. இந்த நாங்கள் இந்த வெள்ளம் புயல் அது இதுன்னு சொல்லி ஆக்கள்கிட்ட சாப்பாடு சேர்க்கிறது, உடுப்பு சேர்க்கிறது, அனுப்புறது, இந்த விஷயங்கள தான் ஈடுபட்டாங்களே இல்லையா. அங்க படிச்சோன்னு கிளிக்கையில சோதனை எடுத்திருந்தாலும் ஃபெயில் விட்டுருப்போம். அது வேற பிரச்சனை. அதுக்கு பிறகு நான் பிரித்தானியாக வந்துட்டேன். பிரித்தானியாக வந்து எனக்கு அந்த உடனடியாக ஆங்கில மொழியில கல்வி கற்று தேர்ற வாய்ப்புகள் இருக்கையில பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் என்னால அதை நிறைவேற்ற முடியலாம். அதுக்கு பிறகு பிற்காலத்துல பல்வேறு தொழில்களையும் செய்து அதுக்கு பிறகு சரியொருக்கா படிப்போம்னு சொல்லி படிச்சு டிகிரியை முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட் பிஜிசி பிஸ்னஸ் இன் எக்கனாமிக்ஸ் முடிச்சு இப்ப கடந்த சில 5 ஆண்டுகளாக உயர்தர மாணவர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றேன். இது என்னுடைய சுருக்க வரலாறு. இது ஏன் சொல்றேன் என்றால், அகாடமிக் ஆனஸ்டி ஒன்று தேவை. நான் இந்த அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துறேன் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை சொல்லணும். எனக்கும் எந்த ஒரு விடுதலை அமைப்புக்கும் நான் எந்த ஒரு விடுதலை அமைப்புடைய பிரதிநிதியும் அல்ல. நான் என்னுடைய சகோதரன் புலர்ல இருந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார் 89ஆம் ஆண்டு. அது ஒன்றாவது என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், மிக நெருக்கமான சொந்த பந்தங்கள் விடுதலை புலிகள்ல இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தியாகத்தை நாங்கள் மதிக்கிறோம். அதுல இந்த கருத்து இல்லை. இது வந்து எங்களுடைய விமர்சனம் வந்து அரசியல் ரீதியானது, தனிநபர்கள் சார்ந்தது அல்ல. ஏற்கனவே குறிப்பிட்டது போல முல்லமதியும் ஒரு நண்பர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு நண்பர். அவருக்கு நான் எப்படி என்றதை எனக்கு தெரியாது, நான் சொல்ல இல்லாது. நண்பராசாவும் அவரையும் நான் நேர்காணல் செய்திருக்கிறேன். நான் பல்வேறு விடுதலை புலிகளுடைய நெருக்கமானவர்கள் பலரையும் எனக்கு அடைந்திருக்கிறேன். கேபி அவர்களை நான் இலங்கைக்கு போகின்ற பொழுது சந்திக்கிறேன். நான் பல்வேறு அரசியல் தொடர்புகளோடையும் அரசியல்வாதிகளோடையும் தொடர்புல இருக்கு, கருத்துக்களை இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில தான் நான் என்னுடைய பதிவுகள் வைக்கிறேன். என்னுடைய நோக்கம் வந்து உண்மைகள் வெளியில வருவோம். எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைகளை நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையில தான் நான் இந்த நேர்காணல செய்து வாரேன். இப்ப என் மீது வைக்கப்படுற அண்மையில வந்து இதுக்கு முதல்ல நாங்கள் ஊர்ல இருக்கின்ற பொழுது அண்ணா வந்து 89ல மரணம் அடைகிறார். அண்ணா மரணம் அடைந்து போது அண்ணாவுடைய என்னுடைய அக்காவுடைய சகோதரி அவருடைய சகோதரனும் எங்களை வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் வந்து துக்க தினத்தை விசாரித்துட்டு சென்றிருந்தார்கள். அதுக்கு பிறகு அந்த அக்காவுடன் வந்த அவருடைய அக்காவினுடைய சகோதரி, அக்காவுடைய சிநேகிதியினுடைய சகோதரன், ஜப்னா காலேஜில் படித்தவர், மனோகரன் என்ற பேர் ஞாபகம் இருக்கு. மனோகரன், நான் நினைக்கிறேன் அந்த நேரம்
8 அல்லது 9 டிஸ்டிங்ஷன் எடுத்தவர். எல்லா பாடத்திலேயுமே டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணினார். அவர் விடுதலை புலிகளோட இணைகிறார். அந்த காலகட்டத்தில் இணைகிறார். அது ஒரு பெரிய கதையாக அந்த நேரம் இருந்தது. இணைந்து அவரும் போராட்டத்துல போறார். அப்ப அண்ணா இறந்த சில மாதங்களுக்கு பிறகு புலட்டுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நீண்டு நடந்த சண்டை ஒன்றுங்க. அதே முள்ளிக்குளம் பகுதியில மனோகரன் கொல்லப்படுறார். அதுக்கு முதல் அந்த அண்ணாவினுடைய மரண விபத்துக்கு அவருடைய பொடி கிடைக்கல. அப்ப நாங்கள் சும்மாதான் வீட்டுல செய்த நாங்கள். அப்ப மனோகரன் வந்திருந்த பொழுது அப்பா அவரை கட்டி அணைத்து அழுதாரு. போராட்டம் எல்லாம் பொய்யப்பன், இதெல்லாம் எங்களுக்குள்ளே அடிபட்டு சாகரம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் படிச்சு நல்லா வாங்கோண்டு அவரை கட்டி அணைச்சு அழுகுறார். அழுது நான் 3-4 மாதத்துக்கு பிறகு அவர் விடுதலை புலிகளுக்கும் புலட்டுக்கும் நடந்த யுத்தத்துல கொல்லப்படுறேன், சண்டையில கொல்லப்படுறேன். ஸோ இவ்வாறு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எந்தவித மதிப்பும் இல்லாமல் இந்த சகோதர படுகொலையால கொல்லப்பட்டிருக்காங்க. இது விரல் விட்டுன்ற கணக்கல்ல, இது சில 1000 பேர் இறந்திருக்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னா தெலுவழிப்பு, மற்றது மாத்தியா கொல்லப்பட்ட போது அவரோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஆட்கள், கருணா பிரிஞ்ச போது அவரோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஆட்கள், இவ்வாறு சில 1000 பேர் கொல்லப்படுறது. அதை விட தமிழில் ராணுவம் இபிஆர்எல்எஃப் இந்திய ராணுவ காலகட்டத்தில் இயக்குனதுல அதுல ஆயிரக்கணக்கான ஆட்கள். ஸோ இப்படியான இதெல்லாம் நடந்திருக்கு. இலங்கை ராணுவம் இப்படியான கொலைகளை மேற்கொண்டதோ அதிலும் பார்க்க மோசமான கொலைகளை, மோசமான சித்திரவதைகளை தமிழர்களுக்கு இழைத்திருக்கிறார்கள். இது வரலாற்றின் உண்மை. ஏன் இந்த உண்மை பேசப்படணும் என்றால், நாங்கள் இந்த உண்மைகளை தெரியாட்டி நாங்கள் மீண்டும் இதே தவற விடுவோம். இப்ப பிரித்தானியா போன்ற நாடுகள்ல வரலாறை படிப்பிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த வரலாறை கொடிய வரலாறுன்னு தான் சொல்லி படிப்பிக்கிறார்கள். அங்கே பிரித்தானியா ஏகாதிபத்தியத்தை கட்டி எழுப்பி உலகம் முழுக்க ஆட்சி செய்ததுக்காக அங்க தேனும் பாலும் ஓடினு சொல்லி இங்க படிப்பிக்கிறேன். அப்படி தேனும் பாலும் ஓடினு படிப்பிச்சா அதை விட மிக பொய்யான விஷயம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. பிரித்தானிய சாம்ராஜ்யம் கட்டியமைக்கப்பட்டதே பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கானவர்கள் அப்பாவிகளை கொலை செய்துதான் அதை கட்டியமைக்கப்பட்டது. அமெரிக்காவில போய் பூர்வீக குடிமக்களை கொண்டாடின, கனடாவில போய் பூர்வீக குடிமக்களை கொண்டாடின, ஆஸ்திரேலியாவில போய் பூர்வீக குடிமக்களை கொண்டாடின, இந்தியாவில போய் கொலை செய்தாலே, அங்க எல்லா இடமும் கொலைகளை மேற்கொண்டுதான் இந்த கட்டி அமைக்கப்பட்டது. அதனாலதான் அதை ஹொரிபிள் ஹிஸ்டரி என்று சொல்றோம். அதே போலதான் எங்களுடைய போராட்ட வரலாறும் பாலும் தேனும் இல்லாம ஓடையில அங்க நடந்தது ஒரு கொடிய வரலாறு. இதை நாங்கள் பூசி மெழுகி அங்க எல்லாம் பாலும் தேனும் ஓடினதான் நாங்கள் எல்லாம் சுத்தமான சுவாமி பிள்ளைகளாகத்தான் இருந்த நாங்கள் யாராவது சொன்னால் அதை போல பெரும் பொய் வேறு ஒன்றுமே இருக்காது. அதனுடைய நாங்கள் இதை விளங்கி கொள்ளணும். அந்த சூழல், அரசியல் சூழல் இருக்கும். ஆயுதங்கள் எடுத்து போராடுகின்ற பொழுது சில தவறுகள் நிகழ்றதை தவிர்க்க இயலாது. அதனையே ஒரு கொள்கையாக, ஒரு கட்டமைப்பாக, கொலை இயந்திரமாக வடிவமைச்சதுதான் நாங்கள் செய்த மிகப்பெரிய பிழை. இப்ப நாங்கள் அங்க என்ன செய்திருக்கோம் என்றால், இந்த விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்றால், அவர்கள் ஏக பிரதிநிதித்துவம் ஒன்றை உருவாக்குறார், வலிந்து உருவாக்குறார். அப்ப அதுக்கு தங்களுக்குள் கட்டுப்படாதவர்கள், தங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோருமே சந்தேகத்தின் பேர்ல தான் பார்க்கப்பட்டார். எப்படி மொசாட் சொல்லிச்சுதோ இலங்கை ராணுவத்துக்கு நீங்கள் 100 பேரை கொள்ளுங்க, அதுல 2 பேர் புலிகளா இருப்பாங்களான்னு, அதே மாதிரி புலிகளும் தங்களுக்கு ஆதரவு இல்லாத ஒரு 100 பேரை பிடிச்சு அடிச்சா அல்லது கொண்டால் அதுல 2-3 பேர் தங்களுக்கு எதிரானவர்கள் இருப்பினம் என்ற அடிப்படையில தான் இந்த சித்திரவதை முகாம்களை எல்லாம் நடத்தினர். இதுதான் உண்மை. மற்றது எல்லா இயக்கங்களும் சந்தேகப்பட்டவர் எல்லாரையும் பிடிச்சு அடிச்சு கொலை செய்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்கள் எல்லாத்தையும் அழித்து தங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து இயங்க இயலாத என்ற நிலையில அந்த இயக்கங்கள்ல இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் 90% பெரும்பாலும் அந்த இயக்கங்களை விட்டு வெளியேறி போராட்டத்தை கைவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். உள்ள விடுதலை போராட்டம் சரிவராது என்ற விஷயம் 86ஆம் ஆண்டு தெலோவினிய அழிப்போடைய உறுதியாகிட்டு, தமிழன் சாத்தியம் இல்லை என்றது பெரும்பாலும் உறுதியாகிட்டு. அப்ப அதுக்கு பிறகு அங்க இயக்கங்களை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் வெளிநாடு போக, ஒரு சில போராளிகளுக்கு, சில நூற்றுக்கணக்கானவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கையில அவர்கள் வெளியில எல்லாத்தையும் இழந்துட்டார்கள். அவர்களுக்கு போக்குடம் இருக்கு. குறிப்பாக ஏனைய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு, சமூகத்தின் கீழ்நிலையில இருந்து வந்தவர்களுக்கு
அந்த வாய்ப்பு இருக்கே வெளிநாடுகளுக்கு போறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு இருக்கே. அவர்களால விடுதலை புலிகளோடையும் போய் இணையலாம். ஏன்னா விடுதலை புலிகளுடைய கையில கொண்டே ஒப்படைக்கப்பட்டவர்கள் கூட அதுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி 2009 அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவரை கொண்டே ஒப்படைத்தது போல தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை விடுதலை புலிகளிடம் ஒப்படைத்த பல நூற்றுக்கணக்கான போராளிகள் விடுதலை புலிகளின் கையால கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த வழிகளோட தான் இந்த போராட்டம் நகர்ந்தது. ஏன் விடுதலை புலிகளுடைய முக்கிய பேச்சாளராக இருந்த தமிழ் கவி தன்னுடைய மகனை கொண்டே ஒப்படைச்சிருக்கிறார் விடுதலை புலிகள்கிட்ட. அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இது எந்த மனித உரிமைக்குள்ள வருது? நீங்கள் உங்கள்கிட்ட கொண்டு தந்த ஒருவரை, அதுவும் தமிழனை நீங்கள் கொன்றது எந்த மனித உரிமைக்கு வருது? இப்ப நீங்கள் என்ன எல்லாரும் சொல்ல பாக்குறீங்களா? இவையெல்லாம் ஒட்டுக்குழு, இவையெல்லாம் துரோகிகள் என்று சொல்ல பாக்குறோம். எந்த அடிப்படையில நீங்கள் ஒட்டுக்குழுவையும் துரோகிகளையும் விசாரிச்சு நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ஒரு மெக்கானிசம் டியூ ப்ரோசஸும் இருக்கிறது. தான் குற்றம் இல்லை என்று சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை விடையில்லை. நீங்கள் ஒரு ஆள்ல குற்றம் சாட்டினால் அந்த நான் குற்றமற்றவன் என்று வாதாடுறதுக்கான அந்த உரிமை இல்லையே. அப்ப நீங்கள் தான் தகவல் சேர்க்கிறது, நீங்கள் தான் விசாரிக்கிறது, நீங்கள் தான் கொள்றது. மூண்டையும் ஒரே ஆட்கள் செய்கிறீங்க. அப்ப எங்க அதுல இண்டிபெண்டன்ஸ் இருந்தது? எங்க ஒரு சுயாதீன விசாரணை இருந்தது? அப்படி எதுவுமே இருக்கு. அதனால சந்தேகத்தின் பேரில அல்லது பிற்காலத்துல ஆக்களை சேர்த்து கொடுத்தா விருது கிடைச்ச மாதிரி சில வேளை துரோகிகள் என்று சொல்ல வட்டிகள்ல கண்டா நீங்கள் விருது கொடுத்தீங்களா என தெரியாது. அது விடுதலை புலிகள் தான் வந்து சொல்லுவோம். அப்ப இதுகள் இந்த நிலைமை வந்து மாறும். இதை நீங்கள் தொடர்ந்து இப்படியே வச்சிருக்கே இல்லாது. உலகம் மாறிட்டு, உலகம் ஜனநாயகத்தன்மையா வந்துட்டு, ஜனநாயகமா வந்துட்டு, நாங்கள் இப்பவும் வந்து நின்று அவரை சுட்டது சரிதான், சுமந்திரனை சுடத்தான் வேணும், சம்பந்தனை சுடத்தான் வேணும், இவங்கள் எல்லாம் துரோகிகள் என்று சொல்றது வந்து இது வந்து அபத்தம். இது இன்றைய சூழல்ல இது அபத்தம். சில பேர் உங்களை காட்டி கொடுத்திருப்பீங்க, அதுகள் நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா நீங்கள் எல்லாரையும் அதே முத்திரையில குத்துறது இருக்குல்ல. இப்ப நீங்கள் என்ன செய்ய ஒரு சிலர் அப்படி தவறான முறையில கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் தவறான முறையில, பெரும்பாலான ஆட்கள் தவறான முறையில் தான் கொல்லப்பட்டார்கள். ஒரு சிலரை தான் நீங்க இடம் கண்டிருக்காங்க. அதாவது தனிப்பட்ட கோபதாபங்களுக்காக எல்லாம் இயக்கத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கேன். காதலிச்சு திருமணம் செய்ததுக்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காதலிச்சதை சொல்லாததுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அதுக்கு பிறகு பிரபாகரனும் இணைய தளபதிகளும் கல்யாணம் கட்டியிருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் பிள்ளை சொல்லி இல்லை. ஆனால் நீங்கள் எதுக்கெல்லாம் கொலை செய்திருக்கீங்க, எதுக்கெல்லாம் கொலை ஒரு தண்டனையாக அமைஞ்சிருக்குது. அப்ப இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்ப நாங்கள் செய்த எல்லாம் சரி என்று சொல்லி கொண்டு வரையலாம். வேறு எந்த இயக்கம் இதுவரைக்கும் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தாலும் அவர்களுக்கும் இதே விமர்சனம் தான் அவர்கள் மீதும் வைக்கப்படும். புளொட் மீது மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அந்த 6 பேருடைய சுழிபுரம் 6 பேருடைய படுகொலையில புளொட் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறார். வவுனியாவில மாணிக்கதாசன் தலைமையில் இருக்கிற பொழுது அவர்கள் செய்த படுகொலைகள், கடத்தல்கள் மிக மோசமானது. அது எல்லாமே கண்டிக்கப்பட்டது. அதை யாரும் நியாயப்படுத்தவும் இல்லை. அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டி விரும்பியோ விரும்பாமலே ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அது தாங்கள் செய்த தவறுகள் நடந்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் புலிகளும் அதை நோக்கி வரணும். புளோட் சொல்லி நாங்க பிடிச்ச எல்லாரும் புலி என்றதுக்காக தான் பிடிச்சு சுட்ட நாங்கள் வந்து யாரும் சொல்லல. அப்படி சுட்டிருந்தாலுமே அது பிள்ளை, அது முற்று முழுதான தவறு. அதை நியாயப்படுத்துறது மனித பண்புக்கு எதிரானது. டெலோவோ இபிஆர்எல்ஏவோ நாங்கள் சுட்டவை எல்லாரையும் எங்களுக்கு எதிரானவர்கள், எங்களுக்கு தூக்கினவர்கள், எங்களை காட்டி கொடுத்தவர்கள் என்று சொல்லி கொலை செய்திருந்தால் அது முற்று முழுதான தவறு. அதே விடயம் விடுதலை புலிகளுக்கும் பொருந்தும். இப்ப இந்த விஷயத்துல இருந்து நாங்கள் கொஞ்சம் நகர்ந்தோம் என்று சொன்னார். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் இன்றைக்கும் ஆக்களை வெறுட்டுறீங்க. நீங்கள் வெறுட்டி ஒரு தரம் பயப்படாயினம். நீங்க வெறுட்டுறது தவறு. அது கூட உங்களுக்கு புரிய இல்லையா? அதுவும் குறிப்பாக நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழ்ந்து கொண்டும் இதுகளை செய்கிறீங்க. என் மீது தேசம் திரை, தேசம் குரல் மீது வைக்கப்படுற ஒரு விஷயம் வந்து பழையவற்றை கதைக்காங்க. இனி என்ன செய்ய வேணும் என்றுதான் கதையுங்களோ. பழையதை கதைச்சு பிரயோசனம் இல்லை. ஏன் பழசு கதைக்க கூடாது? ஏன் பழசு கதைக்க வேணும்? வரலாறு இருந்துதான் நாங்கள் கன விஷயங்களை கற்றுக்கொள்வோம். நாங்கள் பழச கதைக்க கூடாதுன்னா நாங்கள் 83 கலவரத்தை பற்றியும் கதைக்க கூடாது. 56 சத்தியாகிரக போராட்டத்தை பற்றியும் கேட்க கூடாது. அதுக்கு பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மாநாட்டை பற்றியும் இல்லை கேட்கக்கூடாது. ஏன் கதைக்கிறோம்? அங்க அதுல இருந்து சில படிப்பினைகளை கற்றுக்கொள்றது.
எங்களுக்கு வசதியா வரைக்குள்ள பழச கேட்கலாம், எங்களுக்கு பாதிப்பா வரைக்கும் அதை கதைக்க வேண்டாம் என்ற அந்த போக்கு இருக்குல்ல. நீங்க பிக் அண்ட் சூஸ் பண்றீங்க, எதை கதைக்கலாம் எதை கதைக்க கூடாது, யாரை இன்டர்வியூ பண்ணணும் யாரை இன்டர்வியூ பண்ணக்கூடாது, எதை பற்றி நான் கதைக்கணும் எதை பற்றி நான் கதைக்க கூடாது. இதுக்கு பேர் கருத்து சுதந்திரம் அல்ல. நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனா இந்த வரையறைக்குள்ள இருந்து விமர்சிக்கணும். இது 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 இப்படி ஒரு வரையறை எந்த உலகத்திலையும் இல்லை. அது அப்படி வரையறை போட்டீங்கன்னா அது சென்சர்ஷிப். அது நீங்கள் துவக்கு வச்சிருந்த காலத்துல 2009 நீங்கள் 80கள் கடைசியில இருந்து 2009 வரைக்கும் துவக்கு வச்சிருந்தீங்கள், சென்சர்ஷிப் வச்சிருந்தீங்கள். யாரை என்ன வாசிக்கணும் வாசிக்க கூடாதுன்றதை நீங்கள் தீர்மானிச்சீங்க. அதெல்லாம் தவறுன்றதை சர்வதேசமும் சொல்லுது. இப்ப இதுல திருப்பியும் நின்று கொண்டு நாங்கள் வெளிநாடுகளையும் இருந்து கொண்டு ஊர்லயும் இருந்து கொண்டு ஜெயபாலன் இன்னார் தான் இன்டர்வியூ இருக்கணும், இன்னார் இன்டர்வியூ இருக்கக்கூடாது, ஜெயபாலன் இன்ன கேள்வி தான் கேட்கணும், இன்ன கேள்வி கேட்கக்கூடாது, இப்படித்தான் விமர்சிக்கணும். என்ன 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 எதிர்பார்க்குறீங்க நீங்க? மருந்து உங்களுக்கு எல்லாம் விளங்கணும். இந்த அன்கான்சியஸ் மைண்ட் ஒன்று நாங்கள் நடைமுறையில யோசிக்கிறது, கன்சியஸா நாங்கள் யோசிச்சு சிந்திச்சு எடுக்கிற முடியும். மற்ற முடிவுகள் அன்கான்சியஸா நாங்கள் எடுக்கிற முடிவு. அன்கான்சியஸ்னா எங்கிற ஆழ்நிலையில நாங்கள் எடுக்கிற முடிவு. நீங்கள் கேட்கிற கன விஷயங்கள் வரலாற்றில இருந்து பின்னோக்கி இருந்தான் வருது. நாங்கள் பிறக்கின்ற பொழுதே நாங்கள் கிளீன் ஸ்லேடா பிறக்கிறேன். எங்களுடைய ஜெனட்டிக் கோடோட தான் நாங்கள் பிறக்கிறோம். அந்த ஜெனட்டிக் கோட்டுக்கு சில இயல்புகள் கரெக்டர்ஸ் இருக்கும் ஆல்ரெடி. அதை விட நாங்கள் பிறந்ததுல இருந்து வளர்ந்து வார காலம் வரைக்கும் நாங்கள் எப்படி வளர்ந்து வாரோம், எப்படி வளர்க்கப்படுறோம், என்னத்தை அறிகிறோம், என்னத்தை கேட்கிறோம், என்னத்தை பார்க்கிறோம், இதுகள்ல இருந்துதான் எங்களுடைய சிந்தனைகள் உருவாகுது. அப்ப இந்த அன்கான்சியஸ் பயஸ், அன்கான்சியஸ்ன்றது எங்கள் ஆள் நிலையில இருந்து நாங்கள் எடுக்கிற முடிவுகள். நாங்கள் வாசிச்சு அறிஞ்செடுக்கிற முடிவு அல்ல, எங்களை அறியாமலே நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள். இப்ப நீங்கள் கதை செய்கிற மிரட்டல்கள் இதுகள் எல்லாம் ஒரு ஆட்கள் அல்லது இப்படி கதைங்க. இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது ஒன்றும் மிரட்டலா பார்க்கல, ஆனா அந்த பாணி அதுல தெரியுது. இப்போ முல்லமதியெல்லாம் நல்ல நண்பர் இருந்தார், ஆனா அவர்கிட்ட இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா இது ஒரு அன்கான்சியஸ் டிசிஷன். அவர்களை அறியாமலே அவர்களுடைய சிந்தனை அப்படித்தான் கொண்டு வரும். என்றால் அவர்கள் நீண்ட காலமாகவே இவ்வாறான ஒரு பயிற்சிகளுக்குள்ளால்தான் வந்திருக்கணும். ஏற்கனவே நாம் விடுதலை புலிகளுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பில் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றார்கள். சத்திய பிரமாணத்தில் அவர்கள் தமிழகத்துக்காக சத்திய பிரமாணம் செய்கிறார் இல்லை, அவர்கள் விடுதலை புலிகளுடைய தலைவருக்காக தான் சத்திய பிரமாணம் செய்கின்றார். அப்ப அது இந்த அடிப்படையில தான் அது கட்டப்படுது. அங்கே ஒரு அரசியல் இல்லை. அரசியல் இல்லாதது அல்லது அரசியல் இன்மைதான் அவர்களுடைய அரசியல். அவர்கள் அங்க எதையும் கற்றுக்கொள்ளல. அதனாலதான் இன்னைக்கு விடுதலை புலிகள் சார்பில் கதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அப்படி கதைக்கக்கூடிய ஆட்கள்னா இன்பராசா போன்றவர்கள் கதைக்கிறார்கள், முள்ளுமதி கதைக்கிறார், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்லாம் கதைக்கிறார்கள். ஆனா அவர்களும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் கதைக்கிறது மட்டும்தான் சரி, நாங்கள் கதைக்கிறது மட்டும்தான் உண்மை. அவர்களுக்கு உண்மை என்றது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர். அது மாறும். உண்மை இடத்துக்கு அந்த விஷயமே அவர்களால அதை புரிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்கு. அதான் எனக்கு புரியல. இது ஒரு மிக அடிப்படையான விஷயம். உண்மைகள் என்றது ஒன்று ஒப்ஜெக்டிவ்ஸ் என்று சொன்னால் அது மாறும். அது நீங்கள் இப்ப இந்த 2009 யுத்தத்துல இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது ஒப்ஜெக்டிவ். அதை யாரும் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், நம்பர் கணக்கு எடுத்து சொல்லலாம். இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, ஒப்ஜெக்டிவ். ஆனா மற்ற விஷயங்கள் இந்த உண்மை, நேர்மை, ஜனநாயகம் இதெல்லாம் சப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ். இது இடத்துக்கு மாறும். உண்மை என்று சொன்னால் இப்ப நான் ஒரு விஷயத்த உண்மை என்று முல்லமதியின் விஷயத்திலேயே எடுப்பேன். முல்லமதி சொல்றாரு ராமலிங்கம் தமிழ் மக்களை காட்டி கொடுத்துட்டாரு. இது சப்ஜெக்டிவ் மேட்டர். விடுதலை புலிகள் அல்லாதவர்கள் அல்லது ஏனையவர்கள் சொல்றார்கள் இல்லை, ராமலிங்கம் தமிழ் மக்களுக்காக போராடினவர், அவரும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர். இது விவாதத்துக்குரியது. நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த சப்ஜெக்டிவ் மேட்டருக்காக ஆக்களை சொல்றோம், கொலை செய்யறோம். இப்ப சில வேளை 2009க்கு முதல் சுமந்திரன் படுகொலை செய்யப்பட்டிருப்பார், துரோகி என்று சொல்லப்பட்டிருப்பார். இன்றைக்கு படுகொலை செய்யாம நீங்கள் துரோகி என்று சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம்.
அவருக்கு ஒரு கருத்து இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். நாங்கள் ஒரு பன்மைத்துவமான சமூகத்துல வாழ்றோம்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. எங்களுடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை மற்றவர்கள் வச்சிருக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு கூட நாங்கள் எண்ணுறோம் இல்லை. பெரும்பான்மையுடைய கருத்து தான் சரியாண்டா சிங்கள மக்கள் சொல்ற கருத்து இல்லை சரியா இருக்கும். ஏன்னா சிங்கள மக்கள் தானே பெரும்பான்மை. அப்படி இல்லையே. மற்றது உண்மைகளுக்கு வந்து ஒவ்வொரு பக்கத்துல இருக்கு. நீங்கள் ஒரு அதான் இலூஷன் சொல்லுவாங்களே, நீங்கள் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தால் அதுல ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு வடிவத்துல தெரியும். அதையே நீங்கள் இன்னொரு கோணத்துல இருந்து பார்த்தா இன்னொரு வடிவத்துல தெரியும். அப்ப இந்த இலூஷன் டிலூஷன் இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு போட்டு இதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் சொல்றதுதான் சரி, இதை தவிர வேறு ஒரு உண்மையும் இல்லை, அப்படி இல்லை. அதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 99% நீங்கள் சொல்றதுல உண்மை இருந்தாலும் 1% அதுல இல்லை என்று சொன்னா நீங்கள் அதுக்கான இடத்தை கொடுப்போம். அதான் நாங்கள் நீதிமன்றங்கள்ல என்ன சொல்றது, பியாண்ட் பெனிஃபிட் ஆஃப் த டவுட்ஸ், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த அப்படியான தீர்ப்புகள் கூட பிற்காலத்தில் அது மாறும். இன்றைக்கு பார்க்கிறோம், வித்யாந்த படுகொலையில சுவிஸ் குமார் என்றவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்ப அவருக்கு எதிரான ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். சில வேளை அவருக்கு இதோட நேரடி சம்பந்தம் இல்லை, அல்லது அவர் அந்த பாலியல் வல்லுறவை செய்யல என்று சொல்லி தீர்ப்பளிக்கலாம்னு சொல்லப்படுது. எனக்கு தெரியாது, எங்களுக்கு அவ்வளவு தகவலும் தெரியாது. தகவல்களை தெரிஞ்சவர்களுக்கு தான் அந்த தகவல்ல இருந்து தான் அந்த முடிவுக்கு வருகிறோம். அதனுடைய இந்த அன்கான்சியஸ் பயஸ்ட் சம்பந்தமாக நாங்கள் தீவிர கவனம் எடுக்க வேண்டும். அடுத்தது வந்து இன்னொன்று இருக்கு, இந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட். இது வந்து விடுதலை புலிகளுடைய பயிற்சிகள்ல இந்த 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 விஷயங்கள் பயிற்சி அளிக்க அவர்கள் எல்லாருக்கும் அரசியல் என்ற அடிப்படையில மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன் வழங்கப்பட்டிருக்கு. அவர்கள் இதுதான் நடந்தது வரலாறை வந்து, அதாவது வேடன் எழுதியதுதான் வரலாறு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இறந்த பறவைகளுக்கு தங்களுடைய வரலாற்று எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேடன் என்னத்தை எழுதி வைக்கிறானோ அதுதான் வரலாறு. புலிகள் ஆண்ட அந்த காலத்துல, புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த காலத்துல புலிகள் எழுதினதுதான் வரலாறு. அந்த பகுதியில வாழ்ந்த மக்களுக்கு, விடுதலை புலிகள்ல இருந்தவர்களுக்கு விடுதலை புலிகள் சொன்ன வரலாறு தான் தெரியும். விடுதலை புலிகள் என்ன வரலாறு சொல்லியிருக்கிறோம், தாங்கள் செய்ததெல்லாம் சரி என்று சொல்லியிருப்பீங்க. அதுக்கு வெவ்வேறு காரணங்களை சொல்லியிருக்கலாம். அந்த தலைவர் கட்டவர், இந்த தலைவர் பொம்பளை வச்சிருந்தவர், இந்த தலைவர் காட்டி கொடுத்தவர், இந்த வரலாறு தான் விடுதலை புலிகளுக்கு சொல்லப்பட்டது. அதை வச்சு கொண்டுதான் நீங்கள் இன்றைக்கு விமர்சனங்களை வைக்கிறீங்க. அதுக்கு வெளியில நீங்கள் எதையும் வாசிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, அதுக்கு முயற்சியும் எடுக்க இல்லை. ஜெயவாளன் ராஜபக்சட்ட காசு வாங்கினார், ஜெயவாளன் ரோகிட்ட காசு வாங்கினார். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. இது 4 பேர்கள் இப்ப ஜெயவாளனோட பற்றி ஒரு ஜெயவாளனுடைய கருத்துக்களோட மோதையில நீங்கள் ஜெயவாளனுக்கு இப்படி ஒரு சேர் அடிக்கலாம். சாதி பிரச்சனையில ஈடுபட்டவர், அங்க வெட்டினவர், இங்க வெட்டினவர், அவற்றை தாலி அறுத்தவர், இவர் ரேப் பண்ணினவர், இது கதைக்கலாம். அதை வந்து அப்படித்தான் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இன்றைக்கும் அதைத்தான் நீங்கள் செய்யுறீங்க. இதாலதான் இன்றைக்கு உங்களோட நம்பகத்தன்மை இல்லாமல் போகுது. இப்ப நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு ஆள் உங்களுக்கு எதிரான ஒருவர் பற்றி உங்களோட உடன்பாடு இல்லாத ஒரு ஆளை நீங்கள் வந்து அவருடைய கருத்துக்களோட மோதையில நீங்கள் அவரை தனிப்பட்ட முறையில தாக்குவீங்க. எங்களுடைய காணொலிகளுக்கு பின்னுக்கே வந்து பின்னூட்டம் போடுறவர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த விடுதலை புலிகளை சார்ந்தவர்கள், அது விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதுகிற எழுத்துக்களே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதை போய் நீங்கள் ஒரு ஆராய்ச்சியும் செய்ய தேவை. சும்மா பார்த்தீங்கன்னாலே, கொமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன் விடுதலை புலிகள் மத்தியில் இருக்கிறார்கள், ஏன் இந்த தன்மை இருக்கு என்றா, விடுதலை புலிகள்கிட்ட அரசியல் இருக்கு. விடுதலை புலிகள் நல்லது கெட்டது யாரையும் சொல்லல. விடுதலை புலிகள் பிரபாகரன் தலைவர், அவரை விட்டா வேறு ஆள் இல்லை, அவரை வச்சு தமிழ்ல எடுக்கணும்னு சொன்னதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அல்லது விடுதலை புலிகள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ மற்ற இயக்கங்களை பற்றி அதுதான் அவர்களுக்கு தெரியும். அங்கே ஒன்றும் அவை ஒன்றும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கல. இப்போ அண்மையில ஒரு விடுதலை புலிகள் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஆயிடுச்சார். விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவில் இருந்து வருவார். அவர் சொன்னார், அண்ணா நீங்கள் சொல்றது சரி, நாங்கள் மற்ற பக்கங்கள்ல இருந்த கருத்துக்களை நாங்கள் கவனம் எடுக்கல, நாங்கள் எல்லாரையும் அதே மாதிரி பார்க்க இல்லாதிட்ட என்று சொல்லிட்டு சொன்னார். இபிடிபியுடைய டக்ளஸ் தேவானந்தாவை கொள்றதுக்கு 19,000 முயற்சி செய்திருப்பார். பிரபாகரன் அவரை 19,000 கொல்ல முயற்சி செய்தார். நான் அவர் 19,000 தப்பிட்டார். அப்ப தான் கேட்கிறதான், இதுல கெட்டிக்காரன் பிரபாகரனா டக்ளஸ் தேவானந்தா? இதை இப்படியும் நீங்கள் கேட்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து இதுல போட்டி ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் போட்டியான விஷயம் இல்லை. இது வந்து நீங்கள் மாறணும், விடுதலை புலிகள் மாறணும். மாறையில என்ன நடக்கும், நீங்கள்
முகவரியற்றவர்களாக போவீங்க. ஏற்கனவே அப்படித்தான் நிலைமை வந்து கொண்டிருக்குது. அடுத்தது நீங்கள் அந்த உண்மையை பற்றியும் சொல்றோம். அடுத்தது விமர்சனம் என்று சொல்றீங்க. நாங்கள் எல்லாம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நீங்கள் விஷமத்தனமாக செய்யுங்க. விமர்சனம் என்ன? உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து நீங்கள் சொன்ன வரையறைக்குள்ள விமர்சனம் செய்கிறதுக்கு பேர் விமர்சனம் இல்லை. அந்த காலம் முடிஞ்சது. நீங்கள் அது துவக்கூட இருக்கைக்குள்ள நீங்கள் சொன்னீங்கள், எல்லாரும் கேட்டுச்சினம் எழுதிச்சினம். நீங்கள் சொன்னதே எழுதினீங்க. பாலகுமாரும் ஏன் வந்து உங்களோட இணைஞ்சது? ஹீரோஸ்ல பாலகுமார் ஏன் உங்களோட வந்து இணைஞ்சது? நீங்கள் எல்லாட்ட ஆயுதங்களையும் பறிச்சு போட்டீங்க. அடுத்தது பாலகுமார் இணையலைன்னா பாலகுமாருக்கும் அவரோட இருக்கிற ஆக்களுக்கும் வெடி விழும். பாலகுமார் நாங்கள் புலிகளோட சேருகிறோம் என்ற அறிக்கையே பாலகுமார் எழுதியில. அது விடுதலை புலிகள் எழுதித்தான் வெளியிடப்பட்டது. பாலகுமார் எழுதியில. அந்த காலம் முடிஞ்சது. நீங்கள் தொடர்ந்து அதை அப்படி செய்ய இயலாது. நீங்கள் பிபிசிக்கோ அல்லது அல் ஜசீராவுக்கோ போய் நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி ஆளை இன்டர்வியூ பண்ணுங்க என்று சொல்லிடுமா? இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தேவாளன் தமிழர், தேவாளன் நாங்க சொல்றபடிதான் கேட்கணும். நாங்க சொல்றதான் இன்டர்வியூ பண்ணோம். நாங்க சொல்ற மாதிரி தான் விமர்சனம் செய்வோம். இது இல்லை. தயவு செய்து நீங்கள் இந்த உதுப்பு வெளியில வாங்கும். அடுத்தது வந்து ஆக்களை எடுத்தோன்னு தமிழ் இன துரோகி, தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர், சிங்களவருக்கு பிறந்தவர். சோ வாட்? சிங்களவன் பிறந்தா என்ன பிரச்சனை? உங்களோட இயக்கத்தில் ஒரு தரம் சிங்களவன் பிறந்தவன் இல்லையா? எத்தனையோ போராளிகள் இருந்திருக்கிறார்கள். நடேசன் திருமணம் செய்த சிங்களவர் திருமணம் செய்கிறார். கனகபுரம் துயிலும் இல்லத்துல ஒரு சிங்கள பெண் வீண்டெடுத்த 3 பிள்ளைகள் போராளிகளாக போச்சுக்கிறான். நீங்கள் ஆரை கேவலப்படுத்துறீங்க? இதுல ஒரு அடிப்படை மனித பண்பொன்று இருக்குல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்னதுதான் தமிழன். அவன் சர்வதேசியன். அவன் தமிழன் என்று அவன் தமிழ் இனவாதியா இருக்கல. அவன் சர்வதேச மனிதாபிமானியா இருந்திருக்கிறான். நான் தமிழ் தேசியவாதி இல்லை. நீங்கள் சொல்ற தேசியவாதம் என்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம் அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தேசியவாதம் என்றது வந்து அது ஒரு அடிப்படை வாதம். தேசியவாதம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆக்களை ஒரு குழுவாக்குது. அந்த குழுவுக்கு வந்து ஏதோ பெரிய ஆற்றல்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு கற்பிதம் செய்யுது. அந்த குழுவுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கின்றெல்லாம் கற்பனை செய்யுது. அந்த குழுவுல இல்லாதவர்களை அது எதிரிகளாக்குது, அது விரோதிகளாக்குது. பிறகு அந்த குழுவுக்குள்ளேயும் தன்னை அது தூய்மைப்படுத்த பார்க்குது. இதாலதான் தமிழ் தேசியவாதங்கள் வந்து பாசிசத்துக்கு இட்டு செல்லும் என்று சொல்றது அதுக்குத்தான். ஹிட்லருடைய தேசியவாத சிந்தனைகள் ஆரிய தூய்மைவாதம் வந்து எங்க போனது? யூதர்களை கொண்டார்கள், அப்போ ஒரு தரம் கேட்கல. பிறகு தொழிற்சங்கவாதிகளை கண்டார்கள், அப்போ யாரும் கேட்கல. பிறகு கிறிஸ்தவர்களை கொண்டார்கள், ஏனைய மதங்களை சார்ந்தவர்களை கொண்டார்கள், யாரும் கேள்வி கேட்கல. கடைசியா வந்து பக்கத்து வீட்டுக்காரனையும் கொண்டார்கள், ஒரு தரம் கேள்வி கேட்க போயில. என்ன தனக்கு வரையில இவரையே கொள்ள வரும்போது கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிக்கல. இதுதான் அந்த பிரசித்தமான ஒரு கவிதை ஒன்று சொல்லுது. அதே மாதிரி തന്നെ தேசியவாதம் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தமிழ் இனத்துக்கு ஏதோ என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்றெல்லாம் சொல்லுங்க. தமிழுக்கு ஒரு பெருமை இருக்கு, அதை நான் மறுக்கிறேன். அது ஒப்ஜெக்டிவ் ஆனது. தமிழ் ஒரு மூத்த மொழி என்பது அது ஒப்ஜெக்டிவ் ஆனது. அதே மாதிரி அது ஒரு சர்வதேசிய மயமானது. தமிழன் என்றதுக்காக நாங்கள் ஏனைய சமூகங்களுக்கு விரோதிகளாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எடுத்தோன்ன இந்த முத்திரைகளை குத்துறது வந்து விதத்திலும் ஆரோக்கியமானதாக இருக்காது. எங்கட நாடுகள்ல நாங்கள் புலம்பெயர்ந்து இருக்கிற நாடுகள்ல இருக்கிற தேசியவாதங்கள் எல்லாத்தையும் பிள்ளை என்று சொல்றோம். நாங்கள் தமிழ் தேசியவாதம் மட்டும் சுத்தமான சுவாமிப்பிள்ளை என்று சொல்றோம். நீங்கள் தமிழ் பற்றாளராக இருங்கோ, தமிழ் உணர்வாளராக இருங்கோ, அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா நீங்கள் கட்டுற பிம்பங்கள் இருக்குத்தானே, இந்த தமிழ் தேசியவாதம் என்று நீங்கள் கட்டுற பிம்பங்கள் இருக்கல்லோ, இது வந்து மிக ஆபத்தானது. இது இங்க என்ன செய்யுதுண்டா, இப்ப தமிழ் ஒரு ஆள் தமிழ் தேசியவாதியாக அல்ல தமிழ் இனத்தவராக இருக்கிறதுக்கு என்ன தேவை? சரி, தமிழ் மொழி தேவை என்று வைங்களேன். ஐரோப்பிய நாடுகள்ல உள்ள பெரும்பாலான இந்த இளம் தலைமுறைக்கு தமிழ் தெரியாது. அப்ப அவன் தமிழில் இல்லையா? அவர்கள் சைவ சமயத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அப்ப கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், பௌத்தர்கள் தமிழர்கள் இல்லையோ? அப்ப சாதி ரீதியாக வந்தா யார் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் தமிழர்கள்? இதுக்கெல்லாம் உங்கள்ட்ட பதில் இருக்கா? நீங்கள் என்ன இன்றைக்கு தமிழ் என்று நீங்கள் யாரை சொல்றீங்க? நீங்கள் தமிழ் என்ற அடிப்படையில நீங்க கதைக்கிறத யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய உயர் சாதி சமூகத்தை தான் நீங்கள் தமிழர் என்று இன்றைக்கு அடையாளப்படுத்துவீங்க. அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் எல்லாரையும் தமிழர் என்று அடையாளப்படுத்தி இருந்தீங்க.
வெவ்வேறு தமிழ் தரப்புகள்ல இருந்து தலைவர்கள் வந்திருக்க வேண்டும். வெவ்வேறு சாதிய சமூக கட்டமைப்புகள்ல இருந்து தலைவர்கள் வந்திருக்க வேண்டும். வெவ்வேறு மதம் பேசுகிறவர்கள் தலைவர்களாக வந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிறோம் அப்படி இல்லையே. ஏன் ஏன் எல்லாரும் வந்து ஒரு ஒற்றை இதுக்கு கீழே இருக்கிறோம்? அதாவது சைவ வெள்ளாள ஆண்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்தின் தலைவராக இருக்கிறோம். ஏன் ஏன் அதை நீங்கள் மாற்ற இல்லாமல் இருக்கிறோம்? இதுதான் தேசியவாதம். தேசியவாதங்கள் அது தேசியவாதத்தை வந்து எப்ப ஏற்றுக்கொள்ள தேசியவாதத்துக்கு எப்ப முற்போக்கு பாத்திரம் வருமெண்டா அது ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக செயற்பட்டால் மட்டும்தான் தேசியவாதத்துக்கு ஒரு முற்போக்கு பாத்திரம் வரும். இப்ப தமிழ் தேசியவாதத்துக்கு ஒரு முற்போக்கு பாத்திரம் எப்ப இருக்குமெண்டா அது வந்து ஏனைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பூரா பேச வரும். நாங்க பூரா பேசுறோமா? இல்லை. நாங்க என்ன செய்கிறோம்? சிங்கள ஒடுக்குமுறைக்கு எதிராக சிங்கள பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக மட்டும்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அதுவும் யார் குரல் கொடுக்கிறோம்? ஒரு சைவ வெள்ளாள ஆணாதிக்க தலைமையை சேர்ந்தவர்கள் இதை பயன்படுத்திய இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இல்லை. எப்ப பார்த்தாலும் பெறவரமும் யாழ்ப்பாணமும் என்ற அடிப்படையில தான் எங்கட சிந்தனை போகுது. சைவ வெள்ளாள அதுக்குள்ளதான் அது நிக்குது. அதை விட்டு அது வெளியில வர இல்லை. ஏன் உங்களால இன்றைக்கும் பிரபாகரனுடைய சமூகத்துல போய் உங்களால ஏன் திருமணம் செய்யலாமல் இருக்கு? அண்மையில கேள்விப்பட்ட மதிவதனுடைய தகப்பனர் மூத்த மகன் சார்ல்ஸ் ஆண்டனியை வந்து பார்த்ததே 7 வயசுல. அப்ப உங்களுக்கு ஒடுக்குமுறை எங்க இருக்குது? முதல்ல இப்ப நீங்க முதல்ல இதுகள் எல்லாத்தையும் உடையுங்க. சாதிய கட்டமைப்பு எல்லாத்தையும் உடையுங்க. மதங்களுக்கு பின்னால நிக்கிறத விடுங்க. எல்லாத்தையும் ஏனைய சமூகங்களையும் ஏனைய மதங்களையும் ஒன்றாக்குங்க. ஒன்றாக்குன்ற சொல்ல நீங்கள் வற்புறுத்தி அவர்களோட ஒரு சுமூகமான உறவை வச்சிருங்க. அது வச்சிருந்தா தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். இப்போ ஒன்று சொல்கிறார்கள் வந்து இப்ப புலிகள் மீது மட்டும் குற்றம் சொல்கிறீர்கள். இலங்கையில இருந்து வார தமிழ் ஊடகங்கள்ல 99% ஊடகங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இனவாத அரசு பேரினவாத அரசு அதை ஒடுக்கிட்டு நாங்கள் தமிழ் மக்களுக்கு உரிமை வேணும். இதை பிறகு திருப்பியும் நான் சொல்றதுல 99 பேரும் சொல்றதை நான் ஏன் சொல்ல வேணும் என்று எதிர்பார்க்கிறீங்க? அது உண்மை. இலங்கையில இனவாதம் இருக்குது. அதெல்லாம் சரி. ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட பாத புலி என்று சொல்லக்கூடியது ஒரு சிலர் தான் அதை சொல்லி அந்த பாதை மாற்றப்பட வேண்டும். அதாலதான் நாங்கள் அதை திருப்பி சொல்ல வேண்டியது. ஏன்னா வேறு ஒருத்தரும் சொல்லாத்தால நாங்கள் அதை திருப்பி சொல்ல வேண்டியது. தவறுகள் நடந்திருக்கிறது. வெளியில வர வேணும். இப்ப தமிழரசு கட்சி மீது விமர்சனங்கள் வைக்கிறீங்களே, ஏன் தமிழரசு கட்சி மீது வைக்காமல் உங்களை திருத்தலாம் தானே? இல்ல, தமிழரசு கட்சி தவறு நினைக்கிறீர்கள். தமிழரசு கட்சி மீது விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்கள் செயற்பாட்டு நீங்கள் கணக்க கதைக்கிறபடியா நீங்கள் செயற்பாடுறீங்க. உங்களுக்கு எதிரான கருத்துக்களை நாங்கள் வைக்கிறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை மாற்ற வேணும். உங்களை மாற்ற இல்லைன்னா நீங்கள் இல்லாமல் போவீங்க. ஆனோடைய நீங்கள் இது ஏன் புலிகளே தான் விமர்சனம் வைக்கணும்? நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் நீங்கள் புலிகள் பிசிக்கலாக இல்லையோ புலிகள் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி புலியிசம் தான். தமிழ் தேசியவாதம் ஈக்குவல் புலியிசம் என்று வந்துட்டு அது இன்னும் உடையல, அது மாறல. அது ரெண்டுமே பிற்போக்குத்தனமானதாக இருக்கு. அதுதான் பிரச்சனை. இந்த ரெண்டையும் ஒரு அரசியல் தெளிவு இல்லை. இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா தமிழர் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறார். விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்த பிறகுதான் தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். பாராளுமன்றம் சென்றார்கள். 2009 தோத்த பிறகும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறேன்னு சொல்றீங்களா? நாங்கள் 2009 தலை குடியவும் இல்லை, அதுக்கு முதல் தலை நிமிரவும் இல்லை. இன்றைக்கு இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படித்தான் பயணிக்கிறோம். நாங்கள் கன விஷயத்தை வந்து ஒரு என்ன சொல்றது, நாங்கள் ஒரு மித்துக்குள்ள தமிழரசு கட்சியில இருந்து கற்றுக்கொண்டு தமிழரசு கட்சி தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தின பல்வேறு விஷயங்களை நாங்கள் எந்த தெளிவு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு கையை கீறி பொட்டு அந்த தலைவர்களுக்கு பொட்டு வச்சு அவர்கள் சொன்ன அரசியல் இன்றைக்கு முன்னெடுக்கிறோம். இன்றைக்கு அவர்களே பிள்ளை என்று சொல்லி நாங்கள் அவர்களை கொலை செய்து போட்டு அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை திருப்பி செய்கிறோம். அவ்வளவுதான். ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் பண்ணுது. தமிழரசு கட்சி என்ன செய்யுதோ அதைத்தான் இன்றைக்கு விடுதலை புலிகள் செய்கிறார். இன்றைக்கு விடுதலை புலிகள் பல்வேறு தரப்பினரை துரோகி என்றார்கள். இன்றைக்கு எனக்கு இலங்கையிலே யார் துரோகி? ஏன் உங்களால இவ்வளவு கதைக்கிற உங்களால இந்த படுக்க பொண்ணில இருக்கிற பாதிக்கப்பட்ட போராளிகள் இறந்து போக தவிக்கின்ற தாய் தகப்பன் முதிய காலத்துல நீங்களே உதவி செய்யல? நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் இவ்வளவு உங்களுக்கு போராட்டத்துல பற்றியிருந்தால் கிட்டத்தட்ட இந்த சமூக வலைத்தளங்கள்ல 95% சமூக வலைத்தளங்களும் இதுக்காக குரல் கொடுக்குது. இப்ப நீங்கள் இந்த சமூகம் அவ்வளவு பற்றியிருந்தால் ஏன் இன்றைக்கும் அவர்கள் கஷ்டப்படுகிறார் என்றால் அங்க அவர்களுக்காக சேர்த்து கொண்ட இந்த பணம் கோடிக்கணக்கான பணம்
100,000 அல்ல, 300 பில்லியன் டாலர், 300 பில்லியன் US$ புலிகளுடைய சொத்துக்கள் வெளிநாட்டுல புலிகளோட கையில இருக்கு. அந்த சொத்துக்கள்ல இருந்து வருடத்துக்கு 300 மில்லியன் US$ வருமானம் வருகிறது. இந்த வருமானத்தை அந்த பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு கொடுக்காமல் வச்சிருக்கிறதுக்கு எதிராக ஏன் நீங்கள் யாரும் போராடையில, அதை பறிச்சேன் நீங்கள் கொடுக்கல. ஆர் துரோகி? புலிகள்ல இருந்து புலிகளுக்காகவே காசு சேர்த்து அதை ஆட்டைய போட்ட நீங்கள் துரோகிகளா? புலிகள் என்று சொல்றவர்கள் துரோகிகளா? இல்லை என்றால் இயக்கங்கள்ல நீ எல்லாம் போராடக்கூடாது, நீ மற்ற இயக்கத்தை உனக்கு எல்லாம் போராட உரிமை இல்லை, உங்க துவக்கையெல்லாம் தாண்டு பறிச்சு போட்டு அங்க சும்மா சிவனே என்று இருந்தவனை கொண்டே சித்திரவதை முகாமில் கொலை செய்திருக்கிறீங்க. ஆனால் இங்க உங்களோட இயக்கத்தில இருந்து நீங்களே நீங்கள் சேர்த்த காசை ஆட்டைய போட்டவர்களை உங்களால எதுவும் செய்ய முடியல. ஏன் இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப இன்பராசா வாரார், தலைவர் இருக்கிறார், துவாரகா இருக்கிறார், எல்லாரும் வரியினம் என்று சொல்றார். அவர் ஒத்துரோகி என்று ஒரு பக்கம் சொல்லுது. முல்லமதி அவரை ஏற்றுக்கொள்றாரா இல்லையா எனக்கு தெரியல. முல்லமதி இன்னொரு பக்கம் சொல்றது பிரகாரம் 18ஆம் தேதி சாகையில அவர் 16ஆம் தேதியே செத்து போயிட்டார். அதை சொல்றவ ஒரு ஆள துரோகி என்ன, மெட்டால் ஒரு துரோகி, இவர் துரோகி என்றார். உங்களுக்குள்ளேயே ஒரு கருத்தியல் ரீதியான ஒற்றுமை கிடையாது, ஒரு செயற்பாட்டு ரீதியான ஒற்றுமை கிடையாது. நீங்கள் ஒற்றுமைப்படுற ஒரே ஒரு இடம் என்னென்றா, அவனை கொல்லணும் இவனை கொல்லணும், அவன் துரோகி இவன் துரோகி என்று கடைசியா உங்களுக்குள்ளேயே நீங்கள் துரோகி பட்டங்களை கொடுத்து சீரடிச்சு கொண்டிருப்பீர்கள். இதுக்குள்ள எங்களை ஏன் நிறுத்தி விடுறீங்கன்னு எனக்கு நான் தெரியும். நாங்கள் ஊடகம், நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஆள் காண்றோம், அதோட சம்பந்தப்பட்டது அவரை இன்டர்வியூ எடுப்பேன். நாங்கள் இன்பராசாவையும் இன்டர்வியூ எடுப்பேன், முல்லமதியையும் இன்டர்வியூ எடுக்கிறேன், அம்மு முகிலனையும் இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்பராசா சொல்றார், அம்மு முகிலனை நீ ஏன் இன்டர்வியூ எடுக்கிற? முல்லமதி சொல்றார், இவங்களை போல ஆக்களை, இன்பராசா அம்மு முகிலன் போன்ற ஆக்களை நீ இன்டர்வியூ எடுக்கிற, எங்களை ஏன் இன்டர்வியூ எடுக்கிறேன்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்ன வேறு ஒருத்தரும் கேட்கல, டக்ளஸ் தேவானந்தாவோ அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனோ அல்லது சித்தார்த்தனோ கேட்கல, என்ன நாங்கள் போல என்ன நீங்கள் எங்களை செய்த கொலையோன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் அவி எடுக்கக்கூடாது, இவி எடுக்கக்கூடாது எல்லாம் ஒருத்தரும் சொல்லி உங்களோட பக்கம் இருந்தான் இது வருகிறது. அவர்கள் அப்படி என்ன கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்பதை அவர்களுக்கு வலு தெளிவாக தெரியும். அப்படியால் இதுகள் பற்றி நீங்கள் சிந்திக்கணும். அடுத்தது இன்னொரு ஒளிப்பதிவுல சொல்லியிருந்தால், மாவீரர்னால உலகம் எல்லாம் கொண்டாடுது, அப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டாடிடுமா? அப்ப நீங்கள் போராடுறது மாவீரர் தினம் நடத்துறதுக்கே போராடத்துவாங்க. நீங்கள் என்ன குழந்தை பிள்ளை கதை ஆயிக்கிறீங்க? 50,000 பேரை படுகொலை செய்திருக்கிறீங்க, ஒரு பிரியோசனமும் இல்லாமல் கொண்டே மரணிக்க கொடுத்துட்டு அதுக்கு கொண்டாடுறத நீங்கள் ஒரு பெருமையாக சொல்றீங்க. தமிழ் மக்கள் எல்லாரும் பாராளுமன்றம் போற அளவுக்கு வந்தது பிரபாகரனுக்கு முதலே அப்பன் பாராளுமன்றம் போகுது. இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில இருந்து தமிழர்கள் பாராளுமன்றம் போயினம், பேசினம், சண்டை பிடிச்சினோம். உங்களுக்கு நீங்கள் என்ன சாதிச்சீங்க, என்ன சாதிக்கல என்றதே உங்களுக்கு தெரியவில்லை. இன்பராசா நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். ஆனா இன்பராசா என்ற கதைக்கு நான் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு பேபி போராளியா போனவர் இன்னும் பேபியா இருக்கிறார். அவர் இன்னும் வளர இல்லை, இன்னும் அவர் ஆள் வளர்ந்திருக்கிறார். மற்றபடி அவர் பேபி தான். இன்னும் விடுதலை புலிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர். அவருக்கு நான் என்னது சொல்றது? இதுல ஒரு நீண்ட உரையாடலாக போயிட்டது. தொடர்ந்தும் பேசுவோம். தேசம் குரல் தொடர்ந்தும் தன்னுடைய உரையாடலை வளர்க்கும். முரண்பட்ட கருத்துக்களுக்கான களமாக அது தொடர்ந்து இருக்கும். யாரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு இது இடமளிக்கும். அதே நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்கவும். இந்த நீண்ட உரையாடல் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் அடுத்த காணொலியில இணைந்து கொள்வோம். வணக்கம்.